நம்ம பார்க்க போகிறது என்னென்ன வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப், பர்சல் வேர்ப், ரெகுலர் வேர்ப், லிங்கிங் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப்ஸ், ஃபினிட் வேர்ப்ஸ், ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ், டைனமிக் வேர்ப்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு 10 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் ஃபிசிக்கலி அண்டு மென்டலி. நம்ம பாடியில் கொடுக்கக்கூடிய ஆக்ஷனை தான், நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷனை தான் நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். என்னென்னா ஓடுறது, சாப்பிட்றது, தூங்குறது, குதிக்கிறது, ஏந்திரிக்கிறது, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அன்றாட செயல்களை தான் நம்ம ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பர்சல் வேர்ப். பர்சல் வேர்ப் அப்படின்னா நியூ வேர்ப் இஸ் கிரியேட்டட் பை ஆடிங் 2 or more வேர்ட்ஸ். அதாவது பர்சல் வேர்ப் அப்படின்னா ஒரே சென்டென்ஸ்லேயே 2-3 செயல்களை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் பர்சல் வேர்ப். இது என்ன சொல்கிறாங்க? கிக் ஆஃப் மீன்ஸ் பிகின். ஓகே, கிக் அப்படின்னு என்னது? குத்துறது. ஸோ கிக் ஆஃப் மீன்ஸ் பிகின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம ஃபாலோ ஸ்டாண்ட் ரூல்ஸ் ஆஃப் காம்பினேஷன் டு மேக் வேர்ப் பை யூஸிங் சிம்பிள் பாஸ்ட் ஆர் போஸ்ட் பார்ட்டிசிபேட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நடந்து முடிஞ்சதை சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? பாஸ்ட்டு. ஸோ அந்த இதில் வரக்கூடியதுக்கு பேர் தான் ரெகுலர் வேர்பு. ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க? ஐ வாக்டு எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் நடந்தேன். அந்த மாதிரி வால்க் அப்படிங்கிறத வால்கடு, ஈட் அப்படிங்கிறத ஈட்டிங், அந்த மாதிரி நடந்து முடிஞ்சதை சொல்கிறதுக்கு பேர் தான் ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லிங்கிங் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா லிங்க்ஸ் இன் த சப்ஜெக்ட் டு another word in the similar text or it denotes to 5 sense அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 5 உணர்வுகளை பற்றி இதில் சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம அழுகிறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி வரக்கு பேர் தான் லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னா டோன்ட் ஃபாலோ பேட்டர்ன் ஆஃப் ரெகுலர் வேர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரெகுலர் வேர்பில் யூஸ் பண்ணாததுக்கு பேர் தான் என்னது? இர்ரெகுலர் வேர்ப். அது நம்ம வால்க் அப்படின்னா வால்க்குடுன்னு எழுதுவோம். இதில் நம்ம வால்க்குனா வால்க் மட்டும்தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? அடுத்தது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா யூஸிங் டு ஹெல்ப் another verb to make sentence meaningful